4.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு படம் தயாரித்தோம். அது கரெக்டாக எங்களால் முடிக்க முடியல. அது தேவர் லாட் ஆஃப் மிஸ்டேக். ஷார்ட்கட் தேடினீங்கன்னா செருப்படி தான் விழும். நேர்மையாக நியாயமாக இருந்தீங்க அப்படின்னா அமேசிங்காக யூனிவர்ஸ் உங்களை மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ட்ரெமெண்டஸாக சறுக்கி வேற லெவல் ரோலர் கோஸ்டர். இதெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் டாங்கிற மாதிரி கட்டங்கள் வந்து 2 நாங்கள் தாண்டினோம். ரெட் எபிக்ங்கிற கேமரா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டிவ் ஐங்கிற பேனர் கம்பெனிலேருந்து பாம்பேலேருந்து நான் தான் இம்போர்ட் பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது ஃபுல்லாகவே ஸ்கிராப். அப்படியே தூக்கி டெலிட் பட்டனை போட்டு ரீசைக்கிள் பின்ல போட்டோம் நாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இடம் இருக்குடா வாடா அப்படிங்கிற அப்படி ஒரு சரிவு வந்து வேற யாருக்குமே வருமா? வந்திருக்கும் நிறைய பேருக்கு. பட் அதுல இருந்து மீண்டு வந்ததுதான் எங்களுடைய ஸ்ட்ரெங்தா நான் பார்த்தேன். சாந்தமா இந்த சிரிச்சிட்டு பாக்குறதோட இந்த ஆட்டிடியூடா முறைக்கிறதா எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முறைக்க கூட மாட்டேன். சும்மா இதோ இப்படி உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான் கேட்பேன். முடிஞ்சது. ஒரு ரெண்டலுக்கு கூட வீடு கிடையாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருந்தோம். யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுடா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தோம். விழறது தப்பே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள்லயும் முடிவுகள்ல மட்டும்தான் இருக்கு. முதுகுல வந்து அப்படி ஒரு குத்து என் புருஷனுக்கு சான்ஸே இல்லை. சுக்குநூறா உடைஞ்சிட்டாரு. எமோஷனலா வந்து இப்படியெல்லாம் ஒருத்தர் பேக் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து யோசிக்கவே முடியாது. அண்ட் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்ற ஒரு அப்டேட் வந்து சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு. மேரேஜ் வந்து 21 இயர்ஸ்ல வந்து அப்ரோச் பண்ணிருக்கீங்க. இந்த டிசிஷன்லாம் போல்டா இருக்கு. பட் என்னதான் நம்ம போல்டா எடுத்தாலும் நம்ம சொசைட்டில சில இடத்துல வந்து ஒரு சரிவுகள்லாம் வரும். இவ்வளோ இடத்துல வந்து நீலிமா சறுக்கி விழுந்திருக்காங்க. இது வரைக்கும் எங்கள் லைஃப்பில் நாங்கள் ட்ரெமெண்டஸாக சறுக்கி வேற லெவல் ரோலர் கோஸ்டர். இதெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் டாங்கிற மாதிரி கட்டங்கள் வந்து 2 நாங்கள் தாண்டினோம். 2012 வந்து நாங்கள் தயாரிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ ஒரு படம் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு 4.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு படம் தயாரித்தோம். அது கரெக்டாக எங்களால் முடிக்க முடியல. அது தேவர் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் தட், a lot of miscommunications, backstabbings எல்லாமே இருந்தது. ஸோ லிட்ரலி நடுத்தேர்வு. கல்யாணம் ஆன 3 வருஷத்துலேயே நான் சொல்கிறேன், 3-4 இயர்ஸ்க்குள்ளே, ஐ திங்க் 3rd year 2012 4.5 crores வந்து நல்ல பட்ஜெட் படம் தான். அது ஹியூஜ். இமான் சார் தான் மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு. ரெட் எபிக்ங்கிற கேமரா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டிவ் ஐங்கிற பேனர் கம்பெனிலேருந்து பாம்பேலேருந்து நான் தான் இம்போர்ட் பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வி டுக் 57 பேர் டு a place called Fiji Islands to produce this film. Okay. 57 பேர் க்ரூவை 56 நாளோ 55 நாளோ ஷூட் பண்ணோம். இந்தோனேஷியா இல்ல, ஆஸ்திரேலியா பக்கத்துல. Okay. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பக்கத்துல Fiji Islands சொல்லிட்டு. ஸோ அது ஃபுல்லாவே ஸ்கிராப். அப்படியே தூக்கி டெலிட் பட்டனை போட்டு ரீசைக்கிள் பின்ல போட்டோம் நாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அப்படி ஒரு சரிவு வந்து வேற யாருக்குமே வருமா? வந்திருக்கும் நிறைய பேருக்கு. பட் அதுலேருந்து மீண்டு வந்தது தான் எங்களுடைய ஸ்ட்ரெங்தா நான் பார்த்தேன். அங்கே தான் வந்து அந்த ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், வி வர் லிட்ரலி ஆன் ரோட்ஸ். ஒரு ரெண்டலுக்கு கூட வீடு கிடையாது. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுடா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தோம். பட் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வீட்டையே வாங்கி அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல. இது எல்லாமே எதனால சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழறது தப்பே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள்லயும் முடிவுகள்ல மட்டும்தான் இருக்கு. You should always be strong when you have nothing and always be steady when you have everything. Okay. That's what we understood in life. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய முதுகுல வந்து அப்படி ஒரு குத்து என் புருஷனுக்கு சான்ஸே இல்லை. சுக்குநூறா உடைஞ்சிட்டாரு. எமோஷனலா வந்து இப்படியெல்லாம் ஒருத்தர் பேக் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து யோசிக்கவே முடியாது. அதையும் மீண்டு என்னடா அது இன்னும் இடம் இருக்குடா வாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இருக்கும், வரணும், வரும். இது எல்லாத்துக்குமே ஒரே பதில், நீங்க எப்படி எந்திரிச்சு வரீங்கிறது தான். அண்ட் யூ ஹாவ் டு பி ஆஸ் எத்திக்கல் as possible at that time. ஷார்ட்கட் தேடினீங்கன்னா செருப்படி தான் விழும். நேர்மையா நியாயமா இருந்தீங்க அப்படின்னா அமேசிங்கா யூனிவர்ஸ் உங்களை மேல தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஓகே.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலி நான் வந்து கேட்கும்போது ஒரு ஜாலியாக சில கொஷின்லாம் வச்சு அதை கேட்க கூட இல்லை அவங்ககிட்ட. ஆனால் அவங்ககிட்ட வெல் நாலேஜ்டு தான் எனக்கு தெரியுது. எல்லா விஷயமும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டில்டான ஒரு பதில் வருது. ஆக்சுவலி அதான் நீங்கள் சொன்னீங்களே, இந்த தெய்வம் இதெல்லாம் போயிட்டதுனால வந்து அதுவும் சேர்ந்து வர்றதுனால ஃபுல்ஃபில்டாக ஒரு பர்சன் அதை இந்த ஏஜில் வந்து நான் அதிகமாக தான் உங்களை பார்க்குறேன். அண்ட் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு சாந்தமா இந்த சிரிச்சிட்டு பாக்குறதோட இந்த ஆட்டிடியூடா முறைக்கிறது தான் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. முறைக்க கூட மாட்டேன், சும்மா இதோ இப்படி உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான் கேட்பேன், முடிஞ்சது. ஓகே, அது எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு மேம். நீங்க ஸ்கிரீன்ல வரதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்க ஃபேமிலியும் சரி உங்க ஹஸ்பண்டும் சரி அண்ட் நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது உங்க லைஃப்ல ரொம்ப சீக்கிரமா நடக்கணும்னு நாங்க எங்க சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறோம். Thank you so much, Saruna. I think we have spoken for almost couple of hours. Thank you so much, Vasant TV, for having me here. Loads of love to everyone.